முக்கிய செய்தி, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டுக்கான நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கிறது மத்திய அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். $2,512 கோடியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கியது வெளிப்படையான மிரட்டல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பார்த்தோம்னா, தமிழகத்திற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறை எல்லையே இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2020 மற்றும் மும்மொழி கொள்கையை அதாவது திணித்ததை நிகாரிக்கத்தக்கதாக அவர்கள் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2,152 கோடியை பறித்து தற்பொழுது இதை மற்ற மாநிலங்களுக்கு ஒப்படைத்துள்ளனர் என்றும் அவர் தனது எக்ஸல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது வற்புறுத்துவதற்கு குறைவில்லை, நமது மாணவர்களுக்கு தங்கள் உரிமைகளுக்காக பாடுபடுவதாக கண்டிக்கும் நடவடிக்கை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் வளர்ந்து வரும் இந்த அரசியல் மும்மொழி விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். தமிழ்நாடு மீதான வெறுப்பின் முகமே மாணவர்களுக்கான நிதியை பறித்தது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிதியை பறித்து தமிழக மாணவர்களை மத்திய அரசு தண்டித்துள்ளது என்றும் தமிழக முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.